ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய நாம் அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கண்களை பதிய வைப்போம். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் மிகுதியாகவே உங்களுக்கு தருவார். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய இந்த வாக்குத்தத்தத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அல்லேலூயா. இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நாம் வாழ்கிற இந்த உலகத்துல எனக்கு ஒரு நல்லது நடக்காதா, எனக்கு ஒரு நல்லது கிடைக்காதான்னு நினைக்கிற மக்கள் ஏராளம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கும் என் குடும்பத்திற்கும் நல்ல காரியங்கள், நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று விருப்பத்தோடு ஏக்கத்தோடு அநேக ஆயிரக்கணக்கான பேர் திசை தெரியாமல் பரிதபித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நமக்கு தேவனுடைய வசனம் நமக்கு உயிர்ப்பிக்கும்படி வருகிறது. நம் கடவுள் நம்மை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் யாரு? எல்லா நன்மைகளாலும் நம்மை நிரப்பக்கூடியவர். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். பிரைஸ் தி லார்ட். எதனால நிரப்புவாரு? நலன்கள், நன்மைகளால் ஆண்டவர் மனிதனை நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆனா பாருங்க, மனித வாழ்க்கையில நலன்கள், நன்மையான காரியங்கள் கிடைத்திருக்கிறதா அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த ஒரு வீடு, ஒரு நிலம், விரும்புற வேலை, இந்த ஆஸ்தி, அந்தஸ்து, நான் நினைக்கிறதுல ஒரு ப்ரமோஷன், இதெல்லாம் எனக்கு வந்துட்டுனா எனக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு அநேகர் நினைப்பதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, பைபிள் சொல்கிறது, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். சபை உரையாளர் 2ஆம் அதிகாரம், சபை உரையாளர் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியும். 21வது வசனம், ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். அல்லேலூயா. எப்படி உழைக்கிறாரு? ஞானத்தோட உழைக்கிறாரு, அறிவாற்றலோட உழைக்கிறாரு, திறமையோட உழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கிறோம், வெற்றி பெற்றவர்கள் சினிமா ஃபீல்டுல வெற்றி பெற்றாங்க, நல்ல கிரிக்கெட்ல வெற்றி பெற்றாங்க, பெரிய பெரிய பந்தயத்துல எல்லாம் பங்கெடுத்தாங்க, உலகத்துல பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புல வெற்றி பெற்றாங்க, அரசியல்ல வெற்றி பெற்றாங்க. இப்படி அநேகரை நம்ம பார்த்து கை நீட்டி சொல்லும்படி அவங்க நிலைமை இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த பைபிள் சொல்ற வசனத்தை பாருங்க, திறமையோடு, ஞானத்தோடு, அறிவாற்றலோடு, திறமையோடு ஒருவர் உழைக்கிறார். அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல என்ன செய்யறாரு? எல்லாம் சாதிக்கிறார், எல்லாத்திலும் வெற்றி பெறுகிறார். இவர்தாங்க ஃபர்ஸ்ட், இவர்தாங்க இதுல ஹீரோ.
என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மையான உயர்வுக்கு போறாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்ககிட்ட போய் கேளுங்க, நீங்க இத்தனை வருஷம் பாடுபட்டீங்க, இத்தனை வருஷம் நீங்க உழைத்தீங்க, இத்தனை வருஷம் இந்தந்த காரியங்களை சாதிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டா பைபிள் சொல்லுகிறது, கார் வாங்கியிருக்கிறேன், வீடு வாங்கியிருக்கிறேன், சொத்து எங்கெங்க கிடக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனா அவங்ககிட்ட கேளுங்க, இதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க என்ன அனுபவிச்சீங்க? சொத்து, ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, நிலம் இதெல்லாம் இருக்குது, நீங்க என்ன அனுபவிச்சீங்கன்னு கேட்டு பாருங்க. அல்லேலூயா. அவங்க சொல்லுவாங்க, இந்த வசனத்துல இருக்கு பாருங்க, உழைத்து சேர்த்த சொத்தை அவர் இன்னொருவருக்கு விட்டு செல்லுகிறார். அவர் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த பலன் என்ன அப்படின்னா 3 காரியம் இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க? 3 இருக்கு. என்ன இருக்கு? துன்பம் போட்டிருக்குதா, வாழ்க்கையில தொந்தரவு, இரவிலும் அமைதி இல்லை. பிரைஸ் தி லார்ட். 23ஆம் வசனம் பாரு, வாழ்நாள் எல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. நான் இந்த ஊழியத்தினுடைய பாதையில வந்த காலத்தில் அநேக காரியங்களை அறிந்திருந்தாலும் என்னுடைய தொடக்க கால ஊழியத்தில் ஒரு முறை அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில ஒரு நோயாளியை சந்தித்து விட்டு நான் வருகிறேன். அப்படி வரும் பொழுது ஒரு பெரியவர், அந்த பெரியவர் ஒரு காலத்துல கடற்கரையில நல்ல மீன் வியாபாரம், நல்ல போட்டு இதெல்லாம் வைத்திருந்தவர். அப்ப அவரை பார்க்கும் பொழுது சொல்லுவாரு, தம்பி சம்பாதிக்க வேண்டிய வயசுல என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும். பின்னால சம்பாதிச்சதுல நம்ம பிள்ளைங்க சொல்லணும், எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே விட்டுட்டு போல அப்படின்னு சொல்லிடக்கூடாது, அதனால நிறைய செல்வத்தை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் கொடி கட்டி ஒரு பறந்த ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நான் பாக்குறேன். இந்த மனுஷங்கடா இந்த கொடி கட்டி பறந்த ஆள் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா, காலெல்லாம் அப்படி உருகி எலும்பு மட்டும் தெரியுது, எலும்பு மட்டும்தான் இருக்குது, எல்லாம் சதையெல்லாம் அப்படியே உருகி எல்லாம் புண்ணாகி அப்படியே உள்ள புழுவெல்லாம் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல ஒருத்தன் மீசையோட முறுக்கிக்கிட்டு நிக்கிறான். சிஸ்டர், ஊசி போட்டு இவனை கொல்லுங்க. யாரு யாரு? மகன். அவர் மகன் சொல்றான், சிஸ்டர் இவனை ஊசி போட்டு, இவர் எல்லாம் சொல்லல, இவன் ஊசி போட்டு கொல்லுங்க, அப்படியாவது நாங்க நிம்மதியா இருக்கிறோம். இந்த மனுஷன் அழுறாரு. நான் உட்கார்ந்து யோசித்து பார்க்கிறேன். அன்னைக்கு எனக்கு அது பதிந்ததுனால் உங்களுக்கு சொல்லுகிறேன். வீடு வாசல்லாம் சேர்த்துட்டா நம்ம பிள்ளைங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க? ராஜா மாதிரி பார்ப்பாங்க. நமக்கு பணம் இருந்தா எல்லாம் கெத்து இருக்குங்க அப்படின்னு நினைச்ச மனுஷன் சாவு வராதான்னு அழுதுகிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த உலகத்துல இல்ல, ஆனா அன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை யோசித்து பார்க்கிறேன். நல்லா சாப்பிட்டு மாட்டார், நல்லா உடித்திருக்க மாட்டார், அப்படியே கடற்கரையிலே கிடப்பார். சிலருக்கு காசு எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, கோமணத்தோட தான் அவன் வாழ்க்கை முடியும். பார்த்திருக்கீங்களா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு வசதி இருக்கும், பணம் இருக்கும், நிறைய எல்லாம் இருக்கும், ஆனா திண்ணையிலேயே தூங்கி செத்து போயிருவோம், வீட்டுக்குள்ள கூட தூங்க மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? சிலர் எல்லாம் தங்கமா அடிக்க வச்சிருப்போம். சில பேர் பாருங்க நிறைய ஆகாரம் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனா கடைசி வர எதையும் திங்க மாட்டான், எதையும் குடிக்க மாட்டான், யார்ட்டையும் பேச மாட்டான், அப்படியே இருந்து பார்த்துக்கிட்டே பொசுக்குன்னு போயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் நம் கடவுள் எல்லா நன்மைகளையும் எல்லா நலன்களையும் நிறைவாக தருவார். கை தட்டுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றிலும் நன்மை, எல்லாவற்றிலும் நலனை ஆண்டவர் நமக்கு தர வல்லவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள், சங்கீதம் திருப்பாடல் 62ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் திருப்பாடல்
62ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசியுங்கள். நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாக காத்திரு, ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்து. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் எதிர்பார்க்கிற நன்மை யார்கிட்ட இருந்து வரும்? சொல்லுங்க. நான் எதிர்பார்க்கிற நன்மை எனக்கு யார்கிட்ட இருந்து வரும்? ஆண்டவரிடமிருந்து எனக்கு தேவையான எல்லா நன்மைகளும் வரும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க நல்ல கவனிக்கணும். நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் தேவனிடமிருந்து வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. காசை சேர்த்து வச்சவங்க எல்லாம் ஆண்டுட்டு போகல. நிறைய இடமா வாங்கி போட்டவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு போல. எனக்கு அங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்கு நிறைய சொன்னவங்க எல்லாம் பார்க்க கூட இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிள் சொல்கிறது, நெஞ்சே நீ எதிர்பார்க்கும் நன்மையை உனக்கு யார் தருவா? சொல்ல, யார் தருவா? உனக்கு ஒண்ணு தெரியணும். நான் எதிர்பார்க்கிற நன்மை தேவனிடமிருந்து எனக்கு வரும். ஆமென். அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஆண்டவரால் மட்டும்தான் எனக்குரிய நல்லதை நலனை அவர் மட்டும்தான் எனக்கு செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீங்கள் தயவு செய்து சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் உன் வாழ்நாளை நலன்களால் நிறைவுறச் செய்கிறார். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் உன்னை என்ன செய்யறாரு? உன் வாழ்நாளை எப்படி நிறைவுற செய்யறாரு? நலன்களால் நிறைவுறச் செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, யோபுவுடைய வாழ்க்கை, யோபுவுடைய பக்தனை பத்தி பைபிள் சொல்லுகிறது. யோபு 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, ஊசி என்ற நாட்டிலே யோபு என்னும் ஒரு மனிதர் இருந்தார். அவர் மாசற்றவர், கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர், நேர்மையானவர் அப்படின்னு அவர் போட்டுட்டு அவர் சொத்து மதிப்பெல்லாம் போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆனா ஒரு நாள் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில துன்பம் வந்தது, வேதனைகள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, இழப்புகள் வந்தது. எல்லாத்தையும் அந்த மனுஷன் இழந்து போனார். அல்லேலூயா. ஆனா இழந்து போனதோடு அந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிந்ததா? சொல்லுங்க, முடிஞ்சதா? பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னா, துன்பத்தை எல்லாம் கண்ட யோபு இரட்டிப்பான நலன்களால் நிரப்பப்பட்டார். கை தட்டுங்க பாபா. எப்படிங்க வாழ்ந்தாரு? இரட்டிப்பான நலன்களை, இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக்கொண்டார். யோபுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் கடவுள் அவருக்கு இரட்டிப்பாய் கொடுத்தார். அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறையை கண்டு கழித்தார். எப்படி கழிச்சாரு? நம்ம ஊர்ல நிறைய வயசானவங்க இருக்காங்க, நிறைய தாத்தா பாட்டி எல்லாம் இருக்குது. போய் கேளுங்க, எப்படி இருக்கீங்க? ஐயோ, இந்த கடவுள் என்ன போட்டு வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய பேர் கண்ணீர்ல தான் இருக்கிறாங்க. எதுக்கு தான் வாழ்றோம்னு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டே இருக்கிறாங்க, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா யோபு தேவனுடைய நன்மைகளை பெற்றார். பிரைஸ் தி லார்ட். அவன் 3ஆம் 4ஆம் தலைமுறையை கண்டு மகிழ்ந்தார், களி கூர்ந்தார் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அவன் நல்ல தெரியணும், உன் வாழ்நாளை எப்படி நிறைவுற செய்வாரு? எல்லாரும் சொல்லுங்க, என் வாழ்நாளை ஆண்டவர் நலன்களால் நிறைவுற செய்வார். எதனால நிறைவுற செய்வார்? நன்மைகளால், நலன்களால் ஆண்டவர் எனக்கு நிறைவை தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் வாசிங்க, இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம், உபாகமம் இணைச்சட்டம் 28 11வது வசனத்தை எடுத்து வாசியுங்கள். உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, கால்நடையின் ஈற்றுக்கள், நிலத்தின் பயன்கள், நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
மகளே மகனே, உன்னுடைய வாழ்க்கையில கடவுள் உனக்கு கொடுக்கிற வாழ்க்கை பயணத்துல நீ எல்லாவற்றிலும் நலன்களை பெற்றுக் கொள்வாய். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நலன்களால் நிரப்புவார். நல்லா சிரிச்சுட்டே சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நலன்களால் நிரப்புவார். எதனால நிரப்புவார்? நல்லா சிரிச்சிட்டு சொல்லுங்க, பிரதர் உங்களை எதுல நிரப்புவாரு? நன்மைகளால், நலன்களால் ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த நன்மைக்காக தான் மனிதர்கள் ஓடுகிறார்கள், நன்மைக்காக தான் மனிதர்கள் ஏங்குகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றார், என் ஜனமே, என் பிள்ளைகளே, நான் உங்களை நலன்களால் நிரப்புவேன், நிறைப்புவேன், அருள்வேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வசனத்தை படிக்கும்போது இன்னொரு பகுதியை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 27 அதிகாரம் 13வது வசனம் படிங்க. திருப்பாடல் 27 அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நன்மைகளை காண்பேன் என்று நான் இன்னமும் நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை எனக்கு ஒரு நல்லது நடக்குமா, எனக்கு ஒரு நல்லது கிடைக்குமா, என்னுடைய வாழ்க்கை நன்மையாக மாறுமான்னு ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்க, தேவன் எனக்கு நலன்களை தருவார். தருவாரா? ஆண்டவர் எனக்கு நன்மை தருவாரா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, என் குடும்பத்தில் நல்லது நடக்குமா? எல்லாருக்குள்ளும் அவருடைய கிருபை பரிபூர்ணமாய் வெளிப்படும். நன்மைகளால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதன் நலன்களால், நான் வாசித்தோம் 2 கொரிந்தியர் 9:8, கடவுள் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்ப வல்லவர். அவர் வல்லவராயிருந்தோம். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நலன்களை காண முடியவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர் தான், வல்லவர் தான், நலன்களால் நம்மை நிரப்பக்கூடியவர் தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா இத்தனை நலன்களை தரக்கூடிய தேவன் நமக்கு இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை காண முடியாமல் அநேகர் அங்கலாய்த்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனிடத்திலே வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சில நேரத்தில் பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தனுக்கு வேலையே இல்லைங்க, உடனே பாருங்க வேலை இல்லை, உடனே டென்ஷன் ஆகுறான். உடனே போய் என்ன பண்றான்? டென்ஷன் ஆயிட்டு எனக்கு வேலையே இல்லை அப்படின்ட்டு நேர போய் என்ன பண்றான்? மதுபானம் குடிக்கிறதுக்கு போறான். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை தீருமா? சொல்லுங்க, பிரச்சனை தீருமா? தீராது. இன்னமும் அதிகமான பிரச்சனைகளை தான் அது கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு மனசு கவலையா இருக்கு, நான் யாரையும் பேச மாட்டேன், என் மனசுக்கு ரிலாக்ஸ் வேணும். உடனே என்ன பண்றான்? ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு மனிதன் போய் கிடக்கிறான். இது இந்த உலகத்துல எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே சில முடிவுகளை வைத்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நலம் அளிப்பேன். எப்ப தெரியுமா? முதல் காரியம், தேவ பிள்ளைகளை இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க, வாசியுங்கள். 2 குறிப்பேடு 7 அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 குறிப்பேடு 7 அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்கள் நாட்டுக்கு நலமளிப்பேன். கை தட்டுங்கப்பா. நீங்க எப்பங்க நல்லா இருக்க முடியும்? தோல்வி மனுஷனுக்கு வரும், வேதனைகள் வரும், வியாதிகள் வரும், கஷ்டங்கள் வரும்,
பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், எத்தனையோ காரியங்கள் மனித வாழ்க்கையில வரும். நல்லவனுக்கு வரும், கெட்டவனுக்கு வரும், எல்லா மனுஷனுக்கு வரும். ஆனா இன்னைக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க யாரு முன்னால போய் உட்கார்ந்து இருக்கீங்க? கேட்டு பாருங்க, நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில நலன்கள் வர வேண்டும் என்றால் உலகத்துல போய் நீங்க நன்மையை தேட முடியாது. சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுக்கு எப்படியாவது நல்லது கிடைக்கணும்னு போய் நீங்க உலகத்துல போய் உட்கார்ந்தா நன்மை கிடைக்குமா? நல்லது நடக்குமா? உங்க பிரச்சனை கூடுமே தவிர குறையவே குறையாது. நீங்க நிறைய பேர் பாருங்க, அப்படியே வட்டி கடைக்காரன்ட்டே போய் உட்கார்ந்துருக்காங்க. சில பேர் சில தவறான நண்பர்கள்ட்ட போய் உட்கார்றாங்க. சில பேர் போதையில போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சில பேர் பலவிதமான துஷ்ட காரியங்களுக்குள்ள ஈடுபடுறாங்க. இதெல்லாம் என்ன கொண்டு வரும்? உங்கள் பிரச்சனைகளை பல மடங்கு உங்களுக்கு அதிகப்படுத்துமே தவிர உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் வராது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, நீங்க எப்ப நன்மையை பெறுவீங்க தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் என் பெயரை போற்றிடும் என் மக்கள் என் முன்னால வந்து தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி என்னை என் திருமுகத்தை தேடினால் நான் அவர்களுக்கு நலமளிப்பேன். கவனிக்கீங்களா? முதல்ல பாவத்திலிருந்து மனம் திரும்பாம நன்மை ஒரு நாளும் வரவே வர. நான் அதான் எப்பவுமே உங்களுக்கு சொன்ன ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறேன். ஒரு நல்ல போதகர் ஒரு சொன்ன ஒரு சம்பவம், நானும் என்னுடைய வாழ்க்கையிலே இதை நான் நிறைய பார்க்கிறேன். அவனுடைய தகப்பனாருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. நுரையீரல் பாதிச்சா என்ன வரும்? மூச்சு திணறல் வரும். கடுமையான மூச்சு திணறலால் மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்தாங்க. உடனே அவரை பரிசோதிச்ச டாக்டர் சொன்னாங்க, இவரை காப்பாற்ற முடியாது. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த போதகர் வந்து அவர் சந்தித்து எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாற்றணும்னு பணம் எல்லாம் அவர் செலவழிக்கிறார். பணத்தை செலவழிக்கிறாரு. அப்ப அங்க இருக்கிற ஒரு மருத்துவர் சொல்றாரு, இதை விட கொஞ்சம் அதிகப்படியான ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னொரு டாக்டரை வர வைக்கிறோம்னு சொல்லி வந்தார். வந்த டாக்டர் இந்த குடும்பத்தோடு கொஞ்சம் நெருங்கினவர், வந்து பார்த்தாரு, ஹெல்ப் பண்ணாங்க. மிகுதியான போராட்டத்துக்கு அப்புறம் அந்த அப்பாவுக்கு அந்த மூச்சு நுரையீரலுடைய நிலை கொஞ்சம் சரியானது. பிரைஸ் தி லார்ட். 2 நாள் 3 நாள் 5 நாள் மாத்தி மாத்தி தூங்காம எல்லாரும் இருந்தாங்க. முடியல, அவருக்கு நார்மல் பிரீத்திங் கிடைத்தது. மூச்சு விடுறதுக்கு எல்லா வென்டிலேஷனையும் எடுத்துட்டாங்க. இவர் நடக்க ஆரம்பிச்சாரு. அந்த டாக்டர் சொன்னாரு, உங்க உசுரை என்ன செஞ்சிட்டோம்? காப்பாத்தி. உங்க உசுரை காப்பாத்தி. ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம், நீங்க ஒரே ஒரு பீடி குடிச்சீங்கன்னா செத்து போயிருவீங்க. ஐயோ டாக்டர், நான் அப்படிலாம் செய்யவே மாட்டேன். உடனே இவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க, டாடி எப்படியோ உங்களை ஆண்டவருடைய கிருபையில ஒரு 10 லட்சம் ரூபாய் அண்ணே செலவழித்து காப்பாத்திட்டாரு. எப்பா அப்படின்னு கண்ணெல்லாம் கண்ணீர் விட்டாரு, அழுதாரு. உடனே நினைச்சாங்க, உடனே அந்த போதகர் ஜெபம் பண்ணார், கர்த்தாவே என் தகப்பனை நீர் காப்பாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் முடிஞ்சது. இப்ப அப்பா ஓரளவு நார்மலான உடனே ஒரு தங்கையை மட்டும் வைத்துட்டு மற்ற எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் 5 நாளுக்கு மேல ஆயிட்டேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த அப்பா சொன்னாரு, கொஞ்சம் தங்கச்சி விட்டுட்டு போயிட்டாங்க. போய் 1 மணி நேரத்துக்குள் எல்லாருக்கும் போன் போது அப்பா இறந்து விட்டார். 1 மணி நேரம் தாங்க. வீடு போய் சேரல, எல்லாரும் ஓடி அடிச்சு புரண்டு வராங்க. என்னாச்சு? அப்பா ரெஸ்ட் ரூமுக்கு போனாரு. அந்த ரெஸ்ட் ரூமுக்கு போறதுக்குள்ள தங்கச்சிக்கு தெரியாம அங்க இருந்த யாரோ ஒரு வார்டன்ட்ட காசு கொடுத்து 100க்கு 100 கொடுத்தாதான் இப்ப எல்லாமே வருமே, காசை கொடுத்து சிஸ்டர் வாங்கிட்டு வந்து உள்ள ரெஸ்ட் ரூம்ல போய் ஒரு இழுப்பு இழுத்தாரு. இழுத்ததோட நின்று போச்சு. 10 லட்சமும் முடிஞ்சது,
ஆளும் ஆபரேஷன் சக்சஸ் 6 கிலோஸ் சொல்லுவாங்கல்ல. இவனை காப்பாத்து, இந்த மனுஷனை காப்பாத்துனாங்களா? பிள்ளைகள் எல்லாம் பிரயாசப்பட்டாங்களா? பிரயாசப்பட்டாங்க. தேவன் இரக்கம் பாராட்டினாரா? இரக்கம் பாராட்டினார். ஆனால் இந்த மனிதனை காப்பாற்ற ஏன் முடியாம, அவன் ஏன் செத்து போனார்? அவர் ஏன் செத்து போனாரு? என்ன காரணம்? இன்னைக்கு நல்ல கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேரு தேவனுடைய நன்மையை காண முடியல. ஏன்? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க செய்யற பாவத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். நல்ல எச்சரிக்கையா இருங்க. நீ நன்மைகளை பெற வேண்டும் என்றால் பாவத்தை செய்து கொண்டே நன்மையை பெற முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? ஒருவேளை உலகத்துல கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், ஆடலாம், பாடலாம், சினிமா ஹீரோயினோட நீ போட்டோ எடுத்துக்கலாம், டூயட் பாடலாம், என்ன வேணாலும் உலகத்துல பண்ணலாம். ஆனா அதெல்லாம் ஒரு நாள் உனக்கு நன்மையா இருக்காது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் அது உனக்கு ஆசீர்வாதமா அமையாது. தேவனாகிய ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், அவர் உனக்கு நலன்களை தர வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். எதை விட்டு மனம் திரும்பணும்? சொல்லுங்க, எதை விட்டு மனம் திரும்பணும்? பாவத்தை விட்டு மனம் திரும்பாம ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் எனக்கு நல்ல நாள் நன்மையால் முடிசூட்டணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அது நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? பாவத்தை செஞ்சுட்டு நடக்காது. நான் வேகமா உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் தயவு செய்து வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்த நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்குள்ளாக்கினீர்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னாரு, 400 ஆண்டுகளாக இஸ்ரேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அல்லேலூயா. அடிமையா வாழ்ந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானானுக்குள்ள நடத்த போறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள நடத்த போறேன். ஆண்டவர் அவர்களை அற்புதமா கொண்டு போனாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த சம்பவம் என்னன்னா, ஒரு நாள் ஒரு எஜமானன் இருந்தார். அந்த எஜமானன் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய வீட்டு வேலைக்காரன், ஒரு தலைமை வேலைக்காரனை கூப்பிட்டு சொன்னாரு, எப்பா நான் ஒரு 2 வருஷம் என்ன செய்யறேன், குடும்பத்தோட இந்த டூர் போறேன், இந்த ஊருக்கு நான் போறேன், அதனால நான் போயிட்டு வர்ற வரை வீட்டு பொறுப்பை என்ன செய்யும், நீ நல்லா கவனிக்கணும்னாரு. பிரைஸ் தி லார்ட். உடனே எஜமானன் அவருடைய குடும்பம் புறப்பட்டு டூர் போயிட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகும். இப்ப எத்தனை வருஷம் அக்ரிமெண்ட்? 2 இயர்ஸ். எஜமான் போறாரு. இப்ப 2 வருஷம் நம்ம தான் ராஜா. பிரைஸ் தி லார்ட். உடனே பாருங்க இவன் என்ன பண்ணா, சொல்லுங்க. அப்படியே இவன் என்னவா மாறிட்டான், எல்லாரையும் பட்டினி போடுறது, கொடுமைப்படுத்துறது, எல்லாரையும். இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்துல ஏதோ படம் நினைக்கிறேன், அந்த சினிமால அந்த வீட்டை வாடகை விட்ட மாதிரி எல்லாத்தையும் என்ன செய்யறான், அங்க எங்க விட்டுட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லா அட்டுழியும் பண்ணான். குடிச்சான், வெறிச்சான், அறுக்கிறவன் அடிச்சான், பறிச்சான், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன நினைப்புல? சொல்லுங்க, என்ன நினைப்புல? வரும்போது 2 வருஷம் கழிச்சுதான் வருவாரு நாம நினைச்சிட்டு நல்லா குடிச்சான், நல்லா மத்தவனை போட்டு அடிச்சான், இருக்கிறதெல்லாம் கணக்கு கள்ள கணக்கா எழுதுனான். எதிர்பாராத நேரத்திலே தலைவன் வந்துட்டார்.
எதிர்பாராத நேரத்தில் என்ன செஞ்சாராம், அந்த வீட்டு உரிமையாளர் வந்தார். நீங்க சில நேரத்தில் பாருங்க, ஒரு தோட்டத்தையோ ஒரு வீட்டையோ ஏக்கா ஒரு வாரம் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்கன்னு சாவியை மட்டும் கொடுத்துட்டு போங்க. சில சொல்லுவாங்க அது ஏன் வீடு மாதிரியே இல்ல. அல்லேலூயா. சில வீட்டில் பார்த்துருப்பீங்க, போனீங்கன்னா பிள்ளைங்களை சில ஆஃபீஸ் போகிற வீடுகள் நடக்கும். இந்த அம்மா இந்த வேலைக்கு வந்திருக்கிறவங்களோட பொறுப்பில் கொடுத்துட்டு போவாங்க. பிரைஸ் தி லார்ட். கடைசியில் பார்த்தா எல்லாமே என்னவாயிரும், உல்டாவா நடக்கும். இன்னைக்கு பாருங்க, மனித வாழ்க்கையில கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நலன்களை பெற முடியாதபடி என்ன ஆயிடு, உன் கையில கொடுத்தத, உனக்கு கொடுத்த பொறுப்புகளை நீ என்ன பண்ற, துஷ்பிரயோகம் செய்கிறாய். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, எஜமானன் வரும் பொழுது அநீதியாய் செயல்பட்ட அந்த ஊழியன் என்ன பண்ணுவான், சொல்லுங்க என்ன பண்ணுவான், அடிபடுவான். எல்லாத்துக்கும் சேர்த்து வைத்து அவன் என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்க ஆஸ்வதிக்கப்படணும்னா, முதல்ல நான் நலன்களை பெறணும்னா பாவத்தோடு நான் நன்மைகளை பெறவே முடியாது. நான் இப்படி தாங்க இருப்பேன், நான் என்னை யாருமே மாத்த முடியாதுங்க, இப்படிலாம் வாழ்வோம்னா கடவுளுடைய நலன்களை நாம் பெற முடியாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்குது, நீங்க பிறகு படிச்சு பாருங்களேன். லூக்கானர் செய்தி நீங்க எடுத்து வாசிங்க. லூக்கானர் செய்தியில 16ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். அந்த வசனத்தை குறிச்சுக்கோங்க, நான் சொல்லி முடிச்சிருது. ஆண்டவர் சொன்னார், ஒரு செல்வந்தன் இருந்தான், ஒரு ஏழை. செல்வந்தனுக்கு நிறைய செல்வம் இருந்தது, நல்ல ட்ரெஸ் கொடுத்தா, நல்ல சாப்பிட்டான். ஏழையினுடைய புண்களை நாய்கள் நக்கியது. 2 பேரும் செத்து போனாங்க. ஏழை லாசர் ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறாரு, செல்வந்தன் எங்க இருக்கிறாரு, நரகத்தில் இருக்காரு. உடனே செல்வந்தன் ஆபிரகாம் பார்த்து அழுறாரு. என்னது, தந்தை ஆபிரகாமே, இதோ இந்த லாசருடைய விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனக்கு ஒரு சொட்டை கொடுங்க. இப்போ செல்வந்தனை பார்த்து ஆபிரகாம் என்ன சொன்னாரு, அதான் அந்த வசனம் படிமா. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளிலே நலன்களை பெற்றாய். எங்க இருந்த, இந்த பூமியில கடவுள் உனக்கு கொடுத்த காசு, பணம், துட்டு, மணி எல்லாத்தையும் வச்சு என்ன செஞ்ச, சொல்லுங்க, நல்ல சுகபோகமா வாழ்ந்த. நீங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவன் ஆண்டவர் உனக்கு செல்வம் கொடுக்கிறாரு, காசு கொடுக்கிறாரு, வருமானம் கொடுக்கிறாரு. எதுக்கு? தெனாவட்டு திமிர்ல அலையிறது கிடையாது, இருக்கிற காசெல்லாம் வம்புக்கு செலவழிக்கிறது கிடையாது, இருக்கிறதெல்லாம் வச்சு உடுத்திக்கிட்டு நல்ல வயிறு முட்டை தின்னுட்டு வயிறு வெடிச்சு சாவுறது கிடையாது. இன்னைக்கு திங்கிறான், வயிறு வெடிச்சு சாவுறான். பிரைஸ் தி லார்ட். சாப்பிடுவது பாவமா? பாவம் இல்லை, ஆனா பெருந்தினி பாவம். உடுத்துவது பாவமா? உடுத்துவது பாவம் இல்லை, ஆனா என்ன செய்யறோம், அடுத்தவன் வயிறு எரிஞ்சு சாவுற அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்யறோம், பணத்தை வேஸ்ட் பண்றோம். ஏழையோட வயிற்றுல அடிச்சுட்டு, ஏழையோட கண்கள்ல கண்ணீரை வர வச்சுட்டு. இன்னைக்கு பாருங்க, மனிதர்களுடைய செலவினங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நீ உலகத்துல நீ எப்படி இருந்தனா செல்வத்தோடு இருந்த. நீ உலகத்தில் எப்படி இருந்த, உலகத்தின் நலன்களால நிரம்பி இருந்த. உலகத்தில் உனக்கு நலம் இருந்தது. இப்போது நீ துன்புறுகிறாய், அவனோ இன்புறுகிறான். அல்லேலூயா. அப்ப சகோதரியே, சகோதரனே, பாவத்திலே இன்புறுகிற மனிதன், பாவத்திலே மகிழ்ச்சியை கண்டடைகிறவன் ஒரு நாளும் உண்மையான தேவன் தருகிற நலனுக்குள்ள வரவே முடியாது. சங்கீதம் 23:6 நீ படிச்சு பாரு. வாழ்நாளெல்லாம் நலன்களால், அருள் நலன்களால் நிறைவுறச் செய்கிறார். நானும் ஆண்டவர் இல்லத்தில் நீடிய நாள். இதான் தாவீதோட கூற்று, தாவீதினுடைய அறிக்கை. இன்னைக்கு உனக்கு புரியணும், பாவத்தை அறிக்கையிடு. பிரைஸ் தி லார்ட். பாவத்திலிருந்து விடுதலை அடையணும். அக்கிரமங்களோ, பாவங்களோ, தவறான வழிகளோ
எது இருந்தாலும் அதை விட்டு முதலாவது நாம் மனம் திரும்பணும். Praise the Lord. மனம் திரும்பாமல் ஒரு மனிதனுக்கு நலன்கள் வரவே வராது. அதனாலதான் நீங்கள் தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம் படிங்க. என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின. ஏனெனில் இரவும் பகலும் உம் கை எனக்கு எதிராக ஓங்கி நின்றது. கோடையின் வறட்சி போல என் வலிமை வறண்டோடி போய்விட்டது. என் பாவத்தை நல்ல கவனிங்க. பாவத்தை அறிக்கையிடாத மனிதனுக்கு கடவுள் நலனை தர முடியுமா? சொல்லுங்க, தர முடியுமா? அதான் பைபிள் சொல்லுது, முதல்ல மனம் வருந்தி கடவுள்கிட்ட வா. செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் அநீதிகளை விட்டு மனம் திரும்ப. குடிவெறி களியாட்டங்களை விட்டு மனம் திரும்ப. தவறான வழிமுறைகளை விட்டு மனம் திரும்ப. அநீதியான செல்வங்களை விட்டு மனம் திரும்ப. இந்த உலகத்திலே தேவன் அருவருக்கிற பாவங்களை விட்டு மனம் திரும்பி வா. Praise the Lord. சொல்லுங்க, அல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாம தேவன்கிட்ட இருந்து ஒரு நாளும் நன்மைகளை நலன்களை பெறவே முடியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் பாவத்தை அறிக்கையிட்டேன், தீச்செயலை மறைக்கவில்லை, எல்லா தவறுகளையும் ஒத்துக்கொண்டேன், நீரும் என் நெறிகேட்டை போக்கினீர். Praise the Lord. சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ சமூகத்துல வா. ஆண்டவரும் பாவத்தை மறைக்காத. பாவத்தை மறைக்கிற மனிதன் நலனே பெற முடியாது. பாவத்தை மறைத்த ஆக்கான், பைபிள்ல பாருங்க, ஆக்கான் யோசுவா 7 பிறகு படிச்சுக்கோங்க. அவன் தவறுகளை மறைத்தான், ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார். Praise the Lord. நீங்க மறைத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்குதா? மனம் திரும்பி ஆண்டவர்ட்ட. அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் படியுங்கள். சீராக் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். பாவத்திற்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய பரிவு எல்லையற்றது. எல்லாத்துக்கும் எல்லை இருக்கு. நீங்க சொல்லுங்க தெரியுமா, எனக்கும் ஒரு எல்லை இருக்கு. உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்களா, என் எல்லையை தாண்ட வச்சிராத. ஆனா ஆண்டவருடைய எல்லை எப்படி இருக்குது சொல்லுங்க. ஆண்டவருக்கு எல்லை வச்சிருக்காரா? உன்னை இவ்வளவுதான் மன்னிப்பேன்னு சொல்லியிருக்காரா? நீ மனம் திரும்பினா அவரை போல இந்த உலகத்துல நம்மளை மன்னிக்க யாராலையுமே முடியாது. ஏன்? அவர் மன்னித்து விட்டால் நம்முடைய பாவங்கள் எதுவும் நினைவு கூற மாட்டார். Praise the Lord. அதனாலதான் அதுல நீங்க எடுத்து வாசிங்க, அதே அதிகாரத்துல 4வது வசனம் படிங்க. நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே. ஆண்டவரின் பொறுமை, ஆண்டவர் பொறுமை உள்ளவர். எப்படிப்பட்டவர்? இப்பவும் நமக்காக அவர் எப்படி இருக்காரு? அதனாலதான் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், 26ஆம் வசனம். சீராக் 4:26. உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே, ஆற்றின் நீரோட்டத்தை தடை செய்ய. அப்ப பாவத்தை அறிக்கையிடறதுக்கு என்ன செய்யக்கூடாது? வெட்கப்படவே. சொல்லுங்க, வெட்கப்படவே. அதனாலதான் நீங்க லூக்கான செய்தி 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனத்துல படிச்சீங்கன்னா, சீமோன் என்கிற மனிதனுடைய வீட்டுல பாவியான பெண் இயேசுடைய பாதத்துல விழுந்தா, கண்ணீர் விட்டு அழுதா. தேவனே அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுது அவள் ஜெபித்தாள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அவள் கண்ணீரால் இயேசுடைய பாதத்தை நனைத்தாள், கூந்தலால் துடைத்தாள்.
ஆண்டவருடைய பாதத்துல அவள் என்ன செய்தாரு? நறுமண தைலம் பூசி முத்தமிட்டார். பாவத்தை நினைச்சு அவள் மனங்க சந்தாளுதா. சுத்தி இருந்தவங்க இந்த மனுஷன்லாம் எல்லாரும் ஐயோ இவ்வளவு பெரிய பாவி வந்திருக்காளேன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உள்ள பாவம் மன்னிக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அவளை நலன்களால் நிரப்பினார். இங்க இருக்கிற நாம முதலாவது நலன்களால் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். அந்த நன்மை வரணும்னா பாவத்துக்காக மனம் கசந்து அழுங்க. ஆண்டவரே, தவறுகளுக்காக மன்னியும், என் குற்றங்களுக்காக மன்னியும், என் மீறுதலுக்காக மன்னியும் என்று சொல்லி தேவாதி தேவனுடைய சமூகத்திலே நாம் கண்ணீர் விட்டு மனம் திரும்பி வரும் பொழுது அவர் நன்மைகளால் நலன்களால் நம்மை நிரப்புகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுங்க. 2 கைகளை விரித்து கண்களை மூடி நன்மைகளை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிறது என்ன? ஆண்டவர் எனக்கு நலன்களை எல்லாம் வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது அல்லவா, உன் வாழ்நாள் எல்லாம் அவர் நலன்களால் முடிசூட்டுகிறார். இந்த நன்மைகளை பெற முடியாதபடி தடையாக இருப்பது என்ன? என்னுடைய பாவங்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய அநீதிகள், நம்பிக்கையற்ற என் வார்த்தைகள். இணை சட்டம் உபாகமம் முதல் அதிகாரத்துல 35வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. இணை சட்டம் 1:35 ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க. உங்கள் மூதாதையருக்கு கொடுப்பதாக நான் வாக்களித்த நல்ல நாட்டை இந்த கெட்ட தலைமுறையின் மனிதருள் எவனும் காணப்போவதில்லை. சிஸ்டர், பிரதர், நல்ல கவனிங்க. கடவுள் வாக்களித்த இந்த வாக்குறுதியின் நாட்டை, ஆசீர்வாதத்தின் நாட்டை கெட்ட மனிதர்கள் எவனும் காணப்போவதில்லை. நீங்க பெத்த உங்க பிள்ளைங்களுக்கு உங்க சொத்துக்கெல்லாம் உரிமை இருக்கு. ஆனா ஒருத்தன் தவறானவனா அக்கிரமம் நிறைந்தவனா இருக்கும்போது நீங்க மனதார அந்த சொத்தை அவனுக்கு எழுதி கொடுப்பீங்களா? அவன் நன்மையை பெற முடியுமா? நலன்களை அவன் பார்க்க முடியுமா? நீ யோசித்து பாரு. சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு தகப்பனார் மனைவி இறந்து போனார். தனிமையிலே வாடினார். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள். 3 பேரையும் அவர்தான் படிக்க வைத்து நல்ல எல்லாம் பண்ணி திருமணம் எல்லாம் அடித்து கொடுத்தார். ஆனா அந்த பிள்ளைகள் தகப்பனை விரோதித்தார்கள். கொடூரமான மனப்பான்மை படைத்தவர்கள். அப்பாவுடைய சொத்தை எப்படியாவது வாங்கணும்ங்கிறதுல அக்கறையா இருந்தவங்க. ஆனா அவரை கண்டுக்கிடல, அவரை நேசிக்கல. அவர் என்ன செய்தாராம் தெரியுமா? சொத்து பத்திரங்களை எல்லாம் எடுத்தார். ஒரு உயில் எழுதினார். எழுதி கொண்டு போய் ஒரு பெரிய அவர்கள் வழிபடுகிற ஒரு ஹிந்து கோயிலுடைய உண்டியல்ல கொண்டு போய் போட்டார். இது எதுவுமே என் பிள்ளைகளுக்கு சேரக்கூடாது, எல்லாத்தையும் இந்த இந்து அறக்கட்டளைக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி தன் சொத்துக்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க உங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்காம ஆலயத்துக்கு கொண்டு போய் கொடுத்தீங்க? அவர் சொன்னார், இந்த சொத்துக்களில் எதுவும் இவர்களுக்கு போய் சேரக்கூடாது. ஏன்? இவர்கள் ஒரு மட்டரங்கமானவர்கள். இவர்களை ஏன் பெற்றெடுத்தேன் என்று நான் வேதனைப்படுகிறேன் என்று இந்த மனிதன் கண்ணீர் விட்டு அழுதார். இன்னைக்கு கடவுள் நன்மைகளையே வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் தம் நலன்களால் உங்களை நிரப்புவார். ஆனால் நலன்களை எல்லாம் வைத்திருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக கேளுங்கள், நீங்கள் உண்மையாகவே இந்த நலனை பெற்றுக்கொள்ள ஒரு தகுதியானவர்களா? நாம் தகுதியானவர்களாக வாழ்கிறோமா? எத்தனை முறை ஆண்டவரை நம்பாமல் வாழ்கிறோம். வாயால் அவசங்கையாக ஒருவேளை நம்மிலே பல பேர் கடவுளுக்கு விரோதமாக பேசுகிறோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே
அவர்கள் புலம்பி தவித்து அவர்களை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடும் நாட்டை நோக்கி நடத்தினார். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்க இந்த பாலைவனத்திலே சாவோம், எகிப்துக்காவது போயிருக்கலாம், இப்படி பாலைவனத்துல சாகிறதுக்கா எங்களை கூட்டிட்டு வந்தார் கடவுள்னு அவர்கள் புலம்பினார்கள், மறுதலித்தார்கள், கடவுளை மறந்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, நீங்க சொன்னபடியே நான் உங்களை நடத்தினேன், விட்டுருவேன். இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. இணைச்சட்டம் உபாகமம் 1:35 சொல்லுது, உங்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்த நாட்டை இந்த கெட்ட ஜனங்கள் இனிமேல் என்ன செய்யறதில்ல, காணப்போவதில்லை. ஒரு கெட்ட இனமாக நம்ம வாழக்கூடாதுங்க. நம்ம கடவுளை நம்பாத கூட்டமா இருக்க கூடாது, ஆண்டவரை மறுதலிக்கிற கூட்டமா இருக்க கூடாது. நமக்குள்ள தெரியணும், தேவனுக்கு முன்பாக பாவத்தை அறிக்கையிட்டு மனம் வருந்தி இளைய குமாரன் தந்தையை விட்டு ஓடினான். அவன் நினைச்சான் நன்மை கிடைக்கும், ஆனா நன்மை அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு பன்றிக்கு கிடைத்த தவிடு கூட கிடைக்கல. அவனுக்கு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சது, என் அப்பாவின் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு எல்லாம் நிறைந்திருக்க நானோ பசியால் வாடுகிறேனேன்னு சொல்லி தந்தையினுடைய நன்மையை தேடி வந்தான். கடவுள்கிட்ட வா, ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் மன்னியும், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னியும், நம்பிக்கையற்ற விதத்தில் நான் பேசுகிற வார்த்தைகளை மன்னியும், எனக்கு ஜீவனாக நீர் இரு, நீர் என் மீது மனமிறங்கும் என்று சொல்லி 2 கைகளை விரித்துக் கொள்வோம். நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல, என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல, என் மனபலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல, என் சொல் பலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல, என் தோள் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல, நடக்க முடியல டேடி, நடக்க முடியல, ஆண்டவரே என்னை மன்னியும், நடக்க முடியல, ஆண்டவரே என்னை மன்னியும், நடக்க முடியல, தேவனே என்னை மன்னியும், தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய சுய பலத்தினால், என்னுடைய சுய பலத்தினால் நான் செய்த பாவங்கள், நான் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னியும், அனைத்தையும் மன்னியும். இயேசுவே, இயேசுவே, உம்மை நம்பாமல் உம்மை நம்பாமல் நான் நான் எந்த இடத்திலெல்லாம் எந்த இடத்திலெல்லாம் உம்மை மறுதலித்து உம்மை மறுதலித்து வாழ்ந்தேனோ வாழ்ந்தேனோ அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன். அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறேன். என்னால் விட முடியாத பாவங்கள், அக்கிரமங்களிலிருந்து என்னை விடுவித்தருளும், என்னை விடுவித்தருளும், என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதி, இரத்தத்தினால் என்னை கழுவும். ஆமென். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு.
அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, தேவன் யாரை ஆசீர்வதிப்பார்? ஆண்டவருடைய நன்மையை நலனை யார் பெற முடியும்? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசியுங்கள். ஒரு மனிதன் பாவத்தை விடுவதனால் மட்டுமல்ல, நீதிமொழி 28 20வது வசனம் படியுங்கள். உண்மையுள்ள மனிதன் நலன்கள் பல பெறுவார். கை தட்டுங்க. யார் பெறுவாரு? முதல்ல நன்மை யார் பெறுவாரு? பாவத்திலிருந்து மனம் திரும்பி கடவுளிடத்திலே வந்தால் நலன் உண்டு. கடவுள்கிட்ட வந்து அடுத்து என்ன செய்யணும்? நன்மையை வாங்கிட்டு திரும்பவும் அதே போக்கல போயிடணும். அப்படியா? அப்படியா பட்டிருக்கு? இல்ல. உண்மையுள்ள மனிதன் நலன்கள் பல பெறுவான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர்ட்ட மனம் திரும்பி வந்துருங்க. வந்த நீங்க உண்மையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆண்டவர்ட்ட மனம் திரும்பினது பிள்ளைங்க நீங்க எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். நீங்க இருக்கிற இடத்துல உண்மையா இருங்க. வீட்டுல உண்மையா இருக்கணும். கணவன்கிட்ட உண்மை, மனைவிட்ட உண்மை, பெற்றோர்கிட்ட உண்மை, பிள்ளைங்கிட்ட உண்மை. நீ வேலை செய்யற இடத்துல உண்மையாரு, உழைக்கிற இடத்துல உண்மையாரு. தான் பைபிள் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் நலன்கள் பல பெறுவானா. இன்னைக்கு இந்த உலகத்துல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உண்மையா இருக்கிறவனுக்கு பேர் என்னது? ஏமாளி. உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் என்னது? ஏமாளி, கோமாளி. பல பேர் வச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையா இருக்கிற மனுஷனை பார்த்து சில நேரங்களில் வீட்டம்மாவே திட்டும். உன்ன மாதிரி ஒரு ஏமாளிய போய் கட்டிட்டு சரியான மங்குஸ்தான் தலையானா இருக்குன்னு ஒரு அம்மா சொல்லுது. அல்லேலூயா. சோனகிரி, சொங்கி எல்லாம் பேர் வச்சிருக்காளுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிழைக்க தெரியாத ஒன்னை கட்டிட்டு நான் இப்படி கூரை வீட்லயே தான் இருக்கணும். ஆனா பைபிள் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் நன்மைகள் பல பெறுவான். ஏங்க, இந்த பைபிள்ல இந்த வசனத்தை படிக்கும்போது உண்மையில் நீங்க புரிஞ்சுக்கோங்க. தானியேலின் புஸ்தகம் என்ன, நீங்க நேரம் இல்லை, கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. தானியேல் யாரு? ஒரு கைதியாய் கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதன். எபிரேய வாலிபர்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த பாபிலோன்ல தானியேல் என்ற அந்த நீதிமான் எப்படி இருந்தாரா? அவர் ஒரு தண்டல்காரர். நம்ம ஊர்ல தண்டல்காரனா யாரு? கங்காணின்னு சொல்வீங்கல்ல, அப்படிதானே? அது மாதிரி அவர் ஒரு தண்டல்காரர், ஒரு மேஸ்திரி இல்ல கங்காணி, எப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அவரை பொறுப்பாளராக வைத்திருந்தார்கள். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்களேன். நீங்க நம்ம சில நேரங்களில் கான்ட்ராக்ட், சில வேலைலாம் இருக்கும். எனக்கு நல்ல, நான் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு போனேன். எனக்கு தந்த சம்பளம் அப்ப 85 ரூபா. ஆனா ஒரு ஆள் பேர்ல வாங்கினது 300 ரூபா. எவ்வளவு தருவாங்க நமக்கு? சில இடங்களில் பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல மேஸ்திரி என்ன பண்ணுவாங்க? உங்கள்கிட்ட 1000 ரூபா சம்பளம் வாங்குவாங்க. ஆனா அங்க கொடுக்கறதுக்கு எவ்வளவு? 500 ரூபா கொடுப்பாங்க, 300 ரூபா கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க, இஷ்டம் போல கொடுப்பாங்க. அது அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க வச்சதுதான். இதே போல ஒரு பெரும் கூட்டம் தானியேலுடைய காலத்தில் அவனை சுத்தி இருந்த எல்லா தண்டல்காரனும் அக்கிரமம் நிறைந்தவனா இருந்தான். ஆனா தானியேல் எப்படி இருந்தாரு? நல்ல நீதிமான, உண்மையா. சுத்தி இருக்கிறவனுக்கு என்னாச்சு? பயங்கர டென்ஷன் ஆயிட்டானுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். தானியேலை எப்படியாவது ஒழிக்கணும். ஏன்? இவனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? பாதிக்கப்படுவோம்னு ராஜாட்ட போய் பார்த்தாங்க. இவன் ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு பார்த்தான். அவன்கிட்ட ஒரே ஒரு குற்றம் தான் கண்டுபிடிக்க முடியும். என்னது? அவன் பண்ண தப்பே பண்ணான், அவனோட தப்பு கண்டுபிடிக்கணும். எப்படி? ராஜாட்ட போய் சொன்னாங்க,
இந்த தேசத்துல உண்மை தவிர வேற யார்ட்டையும் யாரும் போய் எந்த கடவுள்கிட்ட என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. நீர் சட்டம் போடும். அப்படி எவனாவது செய்தால் அவன் சிங்க கபியிலே தள்ளப்படும். உடனே ராஜா என்ன பண்ணாரு, எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. இந்த தானியேல் வழக்கம் போல போனாராம். எருசலேமை நோக்கி பலகணிகளை திறந்து கடவுளை நோக்கி ஜெபித்தார். அல்லேலூயா. இவங்க பார்த்தாங்க, ராஜாட்ட போய் சொன்னாங்க, உம்முடைய சட்டத்தை உம்முடைய கட்டளையை தானியேல் தானியேல் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னா ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல, ஒரே ஒரு காரியம், ராஜாவுடைய போட்ட சட்டத்தை. உடனே என்ன பண்ணாங்க, ராஜாவுடைய சட்டத்தின்படி சிங்கக்கபியில் தள்ளப்பட்டார், கல் வைத்து மூடப்பட்டார். வெளியே இருந்த அவளை வேற என்ன நினைச்சான் தெரியுமா, இதோட இவன் கதை முடிஞ்சு. எல்லாரும் அவங்க எல்லாரும் நைட் நல்லா குடிச்சான், ஹாப்பியா இருந்தான். ஏன், ஒரு சிங்கக்கபியில ஒரு மனுஷனை போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க, எலும்பு கூட மிஞ்ச. காலையில எல்லாரும் ஹாப்பியா நினைக்கிறான், எல்லாரும் தூக்கி போட்டாச்சுங்க. தானியேலோட கதையே முடிஞ்சது. ஆனா பைபிள் எனக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க தானியேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் நமக்காக எழுதி வச்சிருக்காரு, நம்மளை உற்சாகப்படுத்த. நீ உண்மையா மட்டும் இரு, மற்றதை அவர் பார்த்துக்கிடுவாரு. 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, இந்த வசனம் நமக்கு தெரிய வேண்டும். வாசிங்க 20வது வசனம். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயர குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல் என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், நீ நீடுழி வாழ்க, தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை அவை எனக்கு தீங்கியதுவும் அவர் திருமுன் நான் மாசற்றவன், மேலும் அரசனே உன் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். அல்லேலூயா. கைகளை தட்ட மாட்டீங்களா? எப்படி சொன்னாரு, உன் முன்னாலேயே நான் யாருதான் சொல்லுங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த நீ கூட சொல்லுப்பா, என் மேல உன்னால கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? இல்ல. நீங்க நேர்மையா இருங்க, உண்மையா இருங்க. உங்களுக்கு சிங்கக்கபியை ரெடி பண்ணாலும் சரி, எரியிற தீச்சோலை ரெடி பண்ணாலும் சரி, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனெனில் அதிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார். பிரைஸ் தி லார்ட். விடுவிக்கிறதோட முடியுமா? இல்லங்க. பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், 25ஆம் வசனம். அப்போது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஒரு அறிக்கை விடுத்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி, ஏனெனில் அவரே வாழும் கடவுள், அவர் என்றும் நிலைத்திருக்கிறார், அவரது ஆட்சி என்றென்றும் அழிவற்றது, அவரது அரசுரிமைக்கு சொல்லிட்டு 28ஆம் வசனம் படிச்சு பாருங்க. இவ்வாறு தானியேல் தாரியோவின் ஆட்சி காலத்தில், பாரசீகனான சைரசு மன்னனின் ஆட்சி காலத்தில் சீரும் கை தட்டுங்க. எப்படி இருந்தாரு? அப்படியே எலும்பு தோலுமா போனார்னா போட்டிருக்கு, அப்படியே பிச்சை எடுத்தாருன்னா போட்டிருக்கு. பயப்படாத, உண்மையாரு, நீ உண்மையா மட்டும் இரு. உன்னை உயர்த்த வேண்டிய பொறுப்பெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். பிரைஸ் தி லார்ட். நீ உண்மையாரு, மற்றதெல்லாம் யார் பாப்பா? தேவாதி தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையுள்ள மனுஷனை கடவுள் என்ன செய்வாரு? உயர்த்துவார். ஆமென். அதனாலதான் சீராக்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம். என்னப்பா நல்லா படிக்கணும்பா. 4ஆம் அதிகாரத்துல 28 வசனம் படிப்பா. 4:28 சீக்கிரம். இறக்கும் வரை உண்மைக்காக போராடு, உனக்காக போரிடுவார். உனக்காக யார் போரிடுவார்? ஆண்டவர் போரிடுவார். ஒரு மனைவி உண்மையா இருக்கணும், கணவன் உண்மையா இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் உண்மையா இருக்கணும்.
பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. நீங்க வாழ்ற இந்த சமூகத்துல உண்மைக்கு சான்று பகருங்கள். ஆண்டவர் உங்களை நலன்களால் நிரப்புவார். ஆமென். Amen. மூன்றாவது, நேரத்தை நிமித்தமாய் முடிக்கிறேன். மூன்றாவது, ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்வார்? சீராக் 32ஆம் அதிகாரம் 13வது வசனம். சீராக் 32:13. மேலும் உன்னை படைத்தவரை போற்று, அவரே தம் நலன்களால் உன்னை நிரப்பியவர். முதல்ல பாவத்தை விட்டு விடுகிறவனுக்கு நலனை தருவார். இரண்டாவது, உண்மையாய் இருக்கிறவனுக்கு நன்மையை தருவார், நலன்களை தருவார். மூன்றாவது, தேவனை போற்றுகிறவர்களுக்கு நலன்களை தருவார். ஆமென். அதனாலதான் பைபிள் சொல்லுது, சங்கீதம் 103:2 சொல்லுகிறது. 1ல இருந்து படிங்க. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்களை எதையும் மறவாதே. பக்கத்துல கை குடிச்சு என்ன செய்யாத. நீ இன்னைக்கு வச்சிருக்க வீடு, நிலபலம், இதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யணும்? எல்லாம் என் உழைப்பு அப்படின்னு சொல்லணுமா? நான் பட்ட கஷ்டம் தான் பிரதர், நான் மட்டும் இல்லைன்னா அந்த வீட்டையே கட்டியிருக்கவே. இப்படி எல்லாம் பெருமடிச்சுட்டாலையாது. பிரைஸ் தி லார்ட். நீ வச்சிருக்க உழைப்பு, வருமானம் எல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் உன் மேல மனதுருக்கமா கொடுத்திருக்காரு. நீ வச்சிருக்கிற உடம்பு, ஆரோக்கியம், அழகு, இதெல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஆண்டவர் கொடுத்த வலிமை, ஆண்டவர் கொடுத்தது. பணம் ஆண்டவர் கொடுத்தது. அறிவு எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யணுமா? தேவனை போற்று. என்ன செய்? யார நன்மையால் நிரப்புவார்னா, அவரை போற்றுகிறவர்களை நலன்களால் நிரப்புவார். உன் உயர்வுக்கு காரணமான கர்த்தரை, உன் உயர்வுக்கு காரணமான தேவனை போற்று. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு வவுத்து வழியெல்லாம் வரும்போது ஆண்டவரே சேசுவேன்னு கத்துவோமா? பிரியாணி திங்கும்போது என்னைக்கா கத்துனியா? கத்துனியா கனி? அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் காண்போரை துதியுங்கள். பிரியாணியை தந்தாரே அவரை துதியுங்கள். சிக்கனை சொல்லுவியா? யாரும் சொல்ல மாட்டேன். சிக்கன் பீஸ் பெருசா உழுதுன்னா அப்படியே சோத்தை போட்டு மறைக்கிறாள் அங்க உட்கார்ந்து இருக்க. சாப்ஸ் உழுந்துட்டு பக்கத்துல இப்படி பார்த்துட்டு டபார்னு சோத்தை போட்டு மறைச்சிட்டு ஒண்ணுமே போடலைங்க அப்படின்னு உட்கார்ந்துருக்க. அல்லேலூயா. முட்டையெல்லாம் உள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கல்ல. பிரைஸ் தி லார்ட். தேவன் பிரச்சனைகளில் மட்டும் தேவனை கூப்பிடுகிறோம். நம் உயர்விலே, நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளிலே ஆண்டவரை அறிக்கையிட தவறுகிறோம். எல்லா நன்மையும் தந்தாருங்க. எங்களை உயர்த்தி இருக்கிறார், எங்களை வாழ வச்சிருக்காரு. என் பிள்ளைங்களை நல்ல ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. என்னையா நீ சொல்றியா? என் பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் பாருங்க, என் பையன்லாம் பாருங்க 10th கூட படிக்கலங்க. ஆண்டவர் என் பையனை நல்ல நீ கப்பல் ஏத்துனாருங்க, வீடெல்லாம் கட்டிட்டாங்க, கடனே இல்லைங்க. சொல்லு பாப்போம். தப்பா எடுத்துக்கிட்டாங்க. சிலருக்கு எப்பவுமே ஒரு கேஸ் இருக்கு. என்ன தெரியுமா? பஞ்ச பரதேசி கேஸ். கடனே இருக்காது, ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க இப்படியே தான் இருப்பாங்க. கடைசியில் ஆண்டவரும் பார்ப்பாரு, இவனுக்கு போய் எதுக்குடா கொடுக்கணும்? எல்லாத்தையும் வாங்கி வச்சு விட்டு முழு பூசணிக்கா முழுங்கிட்டு இல்ல, எல்லாத்தையும் முழுங்கிட்டு
பிறகு வெளியும் வராது உள்ளேயும் போகாது. ஒண்ணு வெளியே வரணும், இல்லைன்னா உள்ள போகணும். சில கேஸுகளுக்கு முக்கிக்கிட்டே இருக்கும். சில கேஸுகளுக்கு முக்கியே சாவுன்னு ஆண்டவர் விட்டுருவார். தப்பா எடுத்துக்கிட்டாதப்பா. உனக்கு கடவுள் கொடுத்து என்ன செய்யணும்? எனக்கெல்லாம் கடனே இல்லைன்னா கடனே இல்லைன்னு சொல்லு. உண்மையிலே எனக்கு கடன் இல்லைங்க. நான் கடனோடு ஆரம்பிச்ச வாழ்க்கைய ஆனா இன்னைக்கு ஆண்டோடைய கிருபையில சொல்றேன், எல்லாம் நன்மையா இருக்குங்க. எல்லாம் நன்மையா இருக்கு. நான் அன்னைக்கு கூட என் வீட்டு சொன்னா அரிசி எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு மூடை தான் இருக்குது. நான் சொன்னேன், இதை பத்தி இனிமே நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் அதெல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். நாளைக்கு இன்னைக்கு இருக்குல்ல, இன்னைக்கு பொங்கு, மற்றதை நாளைக்கு என்ன செய்யணும்? அவர் தான் பார்க்கணும். அன்னைக்கு என்ன வேணுமோ அதை என் தேவன் என்ன செய்யறாரு? தருகிறார். தருவார்ல தர்றாரு. இன்னைக்கு என்ன வேணுமோ நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு என்னங்க இருக்கு? இன்னைக்கு எல்லாம் குறை, ஒரு குறை இல்லைங்க. எனக்கு ஒரு குறை இல்லைங்கிறத நீ சொல்றியா? நான் நல்லா இருக்கேங்கிறத நீ அறிக்கையா? ஆண்டவர் என்ன என் குடும்பத்தை ஆசீர்வதித்தார் என்று நீ அறிக்கையிடுகிறாயா? போற்றுதல் என்னங்க சொல்லுங்க. உங்க வீட்டுல வந்து நீங்க போற்றுதல் அப்படின்னு சும்மா சாதாரண சொல்லுங்க. அப்புறம் அக்கா எப்படி இருக்கீங்க? இப்படியே சில கேஸ் டப்பி வாய் இப்படியே தான் இருக்கு. அப்புறம் அண்ணன் எப்படி இருக்காரு? அதே சில வீட்டுக்கு போங்க, அந்த அவங்கள பார்க்கும் போதே சொல்லுவாங்க, அப்பமே புரிஞ்சுக்கலாம் இந்த மனுஷன் நல்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு குறை இல்லைங்க. என் வீட்டுக்காரு தங்கங்க, அந்த மனுஷன் நல்லா என்ன வச்சிருக்காருங்க. இதற்கு நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த வீட்டுல நன்மைத்தனம் பெருகுமா பெருகாதா? அன்பு பெருகுமா பெருகாதா? சொல்லுங்க. உள்ள நுழையும் போதே வீட்டுக்காரர் சொல்றாரு, சும்மா எப்ப பார்த்தாலும் இதான் சொல்லுவியா? போரும் செஞ்சது சொல்லணும்ல. நான் தான் துடு துடுன்னு வருவேன். அவர் தங்கங்க, எல்லாத்தையும் செய்வார். துணி துவச்சு போடுவார், கறி குழம்பு வச்சு தருவார், எல்லாம் செஞ்சு கொடுப்பாருங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்க? எப்படி இருக்கும்? இப்படியே இப்படியே போண்டிதான். தேவனை போற்று, செஞ்சதெல்லாம் சொல்லு. ஒரு காலத்துல ஓட்டு ஒழுகிற வீட்டுல இருந்தா இன்னைக்கு நல்ல வீட்டுல இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஒரு காலத்துல ஊர்ல தண்ணி வந்துச்சுன்னா எல்லா தண்ணி எங்க வீட்டுல தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நல்லா மேல இருக்கிறாங்க. இன்னைக்கு 10 பேருக்கு சோறு கொடுக்குற அளவுக்கு என்ன ஆண்டு நினைச்சிருக்காரு, வச்சிருக்காரு. சொல்லியா இதெல்லாம் ஏன் கடவுளை போட்டுறது? நீ பஞ்சப்பாட்டே பாட்டு உன் வீட்டுல என்ன, உன் வாழ்க்கையில் என்னது இருக்கு? என்ன இருக்கும்? இவ்வளவு நன்மை செஞ்ச அப்புறம் ஏக்கா ஒரு நல்ல சேலை இல்லையா எடுத்தா கொடுத்தாரு. அப்ப பீரோல வச்சிருக்கிறதெல்லாம் சில கொடுத்தாரு, எல்லாத்தையும் கழட்டி விட்டார். வாங்கி போட்டிருக்கிய அங்க வீடு இங்க வீடு எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு நன்மையும் பெறாத மாதிரி பேசுற ஜனங்கள். கடவுள்கிட்ட நன்மைகளை வாங்கி கொண்டு கடவுள் செய்த நன்மைகளை மறந்து நாம் எப்பொழுது வாழ்கிறோமோ அப்பொழுதே நம்முடைய வாழ்க்கை துக்கமாய் மாறும். அல்லேலூயா. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவருடைய திருப்பெயரை ஏற்றிடு. அவர் செய்த கனிவான செயல்கள் எதையும் மறக்காத. எனக்கு ஒரு நன்மையும் குறையலங்க, எனக்கு ஒரு நன்மையும் குறையல. பிரைஸ் தி லார்ட்.
என்னை ஆண்டவர் ஒரு நன்மையும் குறையும் விடல, ஒரு நாளும் குறைவு இல்லைங்க. ஏன்? எல்லா நன்மைகளாலும் என் தேவன் என்னை நிரப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். முதல்ல பாவத்தை விட்டு, இரண்டாவது என்ன செய், உண்மையாரு, மூன்றாவது உன் தேவன் செய்த நன்மையை நினைத்து போற்று, அறிக்கையிடு, நலன்களால் உன்னை நிரப்புவார். ஆமென். முழங்கால் படி. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். 2 கொரிந்தியர் 9:8 நலன்களை தருகிற தேவன் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றுகிறார். கஷ்டம் சூழ்ந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாற்றும்படி ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. ஆண்டவரே, நீர் எங்களை எல்லா நலன்களாலும் நிரப்பும். இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய நலன்கள் இறங்கி வருவதாக, துக்கங்கள் மறைவதாக, வேதனைகளும் தரித்திரங்களும் குறைவுகளும் இவர்கள் வாழ்வை விட்டு வெளியேறட்டும். உம்முடைய அற்புத வல்லமையால் இவர்கள் வாழ்வில் எல்லா நலன்களும் இறங்கி வருவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா நலன்களாலும் இவர்கள் குடும்பத்தையும் செய்யும் முயற்சிகள், தொழில் ஒவ்வொன்றிலும் வல்லமை இறங்குவதாக. அற்புதத்தையும் அதிசயத்தையும் காணச் செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.